இன்னைக்கு சரித்திரத்தில் வேற மாதிரி பேசுவாங்க. அந்த சிகரம் கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபேக்டர் அதையும் கணக்கில் எடுத்துட்டு 31.6 எடுத்துட்டாரு. இந்த பக்கம் வந்துட்டு கட்டமைப்பின் எடை F = MA. இப்போ 31.6க்கு அதாவது ½ ρ GH × H × H/3 அது மாதிரி அந்த ஒரு அதை இப்படி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு அகலம் கிடைக்கும் சார். இது நகர்றதுக்கு நான் சொன்னேன். கவிழும் ஒரு கட்டமைப்பு கவிழக்கூடிய நிலைமை உண்டு. கவிழுங்கிறது அப்போ இங்கேயும் எவ்வரி ஆக்ஷனும் எல்லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பத்திறன்னு சொல்லுவோம். பெண்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு இன்ஜினியரிங்கில் சொல்லுவோம். அது ரெண்டு பெண்டிங் மூமெண்ட்டு அதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். கட்டமைப்பினால் வர பெண்டிங் மூமெண்ட் இது சீர்செய்யும். இது இந்த சைடு இது இந்த வால் சீர் செய்யும். இது சீர்குலைக்கும். இந்த சைடு இது சீர்குலைக்கும் திருப்பத்திறன் பெண்டிங் மொமெண்ட்டு. இது சீர் செய்யும் திருப்பத்திறன் ஸ்டெபிலைசிங் மொமெண்ட், டீஸ்டெபிலைசிங் மொமெண்ட்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு விட்டு கொடுக்கும். நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் எது மேக்ஸிமம் அதுதான் கணக்கில் எடுத்துக்கணும். எக்ஸாக்டாக ராஜராஜ சோழன் அந்த மொமெண்ட் வழியாக வச்சும்போது தான் நிறையா வரும். 31.6 மீட்டர் உயரம் கட்டமைப்புக்கு 10.63 மீட்டர் அகலம் இருக்கணும் சார். அந்த கருவறை வாலோட ஆவரேஜ் உங்களுக்கு கனம் தடிமன் 10.63. இன்னைக்கு யாரை வேணால் போய் அளந்து பார்க்க சொல்லுங்கள். 10.63 சார் வித் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இது வச்சுருக்காரு.